السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. பெரும்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, எமது செயற்பாடுகளுக்குரிய பிரதிபலன் எமது எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. நாம் பலதரப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுகின்றோம். பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகளையும் ஆர்வங்களையும் உடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எனினும் எமது ஆர்வங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் அமைய அனைத்தும் கிடைக்கப் பெறுகின்றனவா என்பதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறிதொரு மனிதனிடத்தில் அவன் காணுகின்ற பூர்ணத்துவம், அவன் அடைந்திருக்கின்ற அடைவு மட்டங்கள், பெற்றிருக்கின்ற பொருள் செல்வங்கள் என்பன இன்னொரு மனிதனுக்கு ஆசையையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த மனிதனிடத்தில் போய் உண்மையில் இந்த பொருட்களை வைத்து நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள், நீங்கள் இந்த அளவுக்கு இன்பத்தை உணர்கின்றீர்களா என்று கேட்டால் பெரும்பாலும் அந்த மனிதன் எதிர்பார்க்கின்ற பதிலுக்கு மாற்றமான பதிலையே அவர் கூறக்கூடியவராக இருப்பார். அது ஒரு புறம் இருக்க, நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற விடயங்களை நோக்கி எங்களுடைய செயற்பாடுகளும் அதற்கு ஈடாக நாம் கிடைக்க பெறுகின்றவைகள் பற்றிய ஒரு பேச்சு அது. மறுபுறத்தில் அதனுடைய செயற்பாடுகள் மாத்திரம்தான் இருந்து கொண்டிருக்கும். அதனுடைய ரிட்டர்ன்ஸ், அதனுடைய பிரதிபலன்கள் என்பன அவைகளை இன்னும் நாங்கள் காணாத, இன்னும் நாங்கள் அடைந்து கொள்ளாத, அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நல்லமல்கள் பற்றிய பேச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் ஆரம்பத்தில் சொன்ன விடயத்தை எடுத்துக்கொண்டால், அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதன் பொருள் செல்வங்கள் மீது மோகம் வைக்காமல், அல்லாஹ் எனக்கு அவைகளை கொடுத்தால் அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன், நன்றி செலுத்துவேன் என்ற ஒரு உணர்வோடு அவைகள் தனக்கு கிடைக்கவில்லை என்பதையிட்டு கவலைப்படாதவர்களாக கிடைத்தவைகளை பற்றி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அப்படிப்பட்டவர்களில் ஆகுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதனுடைய மறுபுறம் இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய அமல், இபாதத்கள், இவைகள் எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு முன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன, எந்த அளவுக்கு இவைகளுக்குரிய வெகுமதிகள் அல்லாஹ்விடத்தில் எனக்காக வேண்டி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி கிரந்தத்தில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னமல் அஅமாலு பின்னியாத், ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் உரிய கூலிகள் என்பன எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. ஒவ்வொரு மனிதனும் அவன் நினைத்ததுதான் அவனுக்கு கிடைக்கும். எனவே ஒரு மனிதன் அவன் நினைத்ததுதான் அவனுக்கு கிடைக்கும் என்கின்ற இந்த விடயத்தில் ஆழ்ந்து கவனிக்கும் பொழுது இதில் பல உண்மை தன்மைகளை கண்டுகொள்ளலாம். நாங்கள் இதை
மேலோட்டமாக அவர்கள் நினைத்து அவர்களுக்கு கிடைக்கிறது, அவருடைய எண்ணப்படி அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை அமைகிறது என்று சொல்லிவிட்டு போய்விடுகின்றோம். ஆனால் இன்று ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வதிவிடத்தை, தன்னுடைய கல்விக்கான தேடலை இவ்வாறு பலதரப்பட்ட முயற்சிகளுக்கு மத்தியில் அந்த மனிதன் அதன்பால் ஆர்வம் வைத்து அதனை நோக்கி நடை போட்டதனுடைய விளைவு அந்த மனிதனுக்கு அது கைகூடுகிறது என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் இலேசாக எந்த ஒரு முயற்சியையும் செய்யாமல் மேலோட்டமாக நாங்கள் ஒரு சில முயற்சிகளை செய்துவிட்டு கைவிட்டு விடுகின்றோம் பெரும்பாலான விடயங்கள். ஆனால் உண்மையிலேயே எங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்து எங்களுடைய மொத்த கவனத்தையும் அந்த விடயத்தில் செலுத்தி முயற்சிக்கின்ற நேரத்தில் அதை கைகூட வைக்கக்கூடிய நிலை சாத்தியப்பாடு அதிகம். அவ்வாறு இருந்தும் அல்லாஹ்வுடைய விதி நாட்டம் என்பதன் அடிப்படையில் அவைகள் கைகூடாமல் போகலாம் என்பது இரண்டாவது விடயம். ஆனால் அனைத்து விதமான சாத்தியப்பாடுகளையும், அனைத்து விதமான சாதனைகளையும், முயற்சிகளையும், உழைப்புகளையும் கொண்டு ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்ள, அடைந்து கொள்ள முயற்சிக்கின்ற நேரத்தில் அதை கைகூட வைப்பதென்பது அல்லாஹ்வுடைய சுன்னாக்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பொருளை அடைவதாக இருக்கட்டும், அல்லது பாவங்களை விடுவதாக இருக்கட்டும், நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமாக இருக்கட்டும், நாங்கள் பார்க்கின்றோம் சமுதாயத்தில் சிலர் நீண்ட காலமாக அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும் என்று ஆர்வமுள்ளவர்களாக அடி மனதில் அதை பதிவு செய்தவர்களாக வாழ்ந்து வருகிறார். அதற்கான முயற்சிகளையும் அவர்கள் செய்கிறார்கள். எனும் பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கைகூட வைக்கின்றார். இவ்வாறு கல்வியை நோக்கிய, கல்வியை தேடி பயணிக்கின்ற மாணவர்களில் அதிகூடிய சித்திகளை பெற்ற மாணவ மாணவிகள் அதி குறைந்த புள்ளிகளை பெறக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களுக்கு மத்தியிலிருந்து வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவர்களுக்கு சாத்தியப்பட்டது ஏன் இவர்களுக்கு சாத்தியப்படவில்லை என்றால் இங்கேதான் வஇன்னமா லிக்குல்லி இம்ரிஇம் மா நவா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்கள் நினைத்தது, அவர்கள் ஆசை வைத்தது, ஆர்வம் கொண்டது அவர்களுக்கு கைகூடுகிறது எனக்கூடிய ஹதீஸினுடைய இன்னொரு பகுதியை விளக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே பெரிதும் எங்களுடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். பாவமான காரியங்களை தவிர்த்து நாங்கள் செய்கின்ற நியாயமான சரியான ஒவ்வொரு உழைப்புகளுக்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வெகுமதியை அளிக்கின்றான். வளர்ந்து வருகின்ற சிறிய பிள்ளைகள் அவருடைய உள்ளத்தில் மிக உயரிய எண்ணங்களை விதைக்க வேண்டும். அந்த எண்ணங்களை நோக்கிய பயணத்தில் அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். அவைகளுக்குண்டான கட்டு சாதனங்களை அவர்களுக்கு இலகுபடுத்த வேண்டும். அவ்வாறு பயணிக்கின்ற நேரத்தில் உலகத்தில் எந்த ஒரு சாதனையை செய்கின்ற ஒரு மனிதனும் எந்த ஒரு சாதனையும் செய்யாமல் மிகவும் அற்பமான சாமானிய மனிதனாக வாழ்ந்துவிட்டு மரணிக்கக்கூடிய மனிதனை போன்றே இந்த உலகத்துக்கு கால் பதித்தவர்களாக இருக்கிறார்கள். பிறப்பினால் சமப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதன் பின்னால் அவரவர்களுடைய ஒவ்வொரு விடயத்தை நோக்கிய
வேட்கை, உழைப்பு, முயற்சி, தூய எண்ணங்கள், ஆர்வம், இவைகள் அந்த கனவு கோட்டையை நனவாக்குவதற்கு கை கொடுக்கின்ற சாதனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. உலகத்தில் எப்படியான ஆர்வங்களை நாம் வைக்க வேண்டும், மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் அதை எந்த அளவோடு நாங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது. திருமறை அல் குர்ஆனில் ஷூரா எனும் அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், மன் கான யுரீது ஹர்ஸல் ஆகிரத்தி நஸித் லஹு ஃபீ ஹர்ஸிஹி. இவர்கள் மறுமையின் விளைச்சலை ஆர்வம் கொள்கிறார்களோ அதனை நாங்கள் அவர்களுக்கு அதிகப்படுத்துவோம். வமன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா நுஅ்திஹி மின்ஹா. உலக அறுவடையை மாத்திரம் இவர்கள் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் அதை கொடுப்போம். வமா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் நஸீப். அவர்களுக்கு மறுமையில் எந்த ஒரு பங்கும் இருக்காது. எனவே உலகத்தில் நாங்கள் செய்கின்ற அல்லது அடைய விரும்புகின்ற, பெற்றுக்கொள்ள ஆசை வைக்கின்ற ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் மறுமையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் சிறிய அளவுக்கேனும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது ஒருபோதும் அது பாவமான ஆசைகளாகவோ ஆர்வங்களாகவோ இருக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நாம் செய்கின்ற நல்லறங்களை, நன்மைகளை அல்லாஹு தஆலா எப்படி அதை பாதுகாக்கின்றான், எப்படி அதை எங்களுக்கு வழங்குகின்றான் என்ற விடயத்தை பற்றி கூறும் பொழுது, அந்நஹல் எனும் அத்தியாயத்தில் 97வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றான், மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக உங்களில் எவர்கள் ஆண்களாக பெண்களாக நல்லறங்கள் செய்கிறீர்களோ ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நல்லொரு வாழ்க்கையை உலகத்தில் வழங்குவோம். வலனஜிஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். மேலும் அவர்கள் செய்த அந்த நற்கர்மங்களுக்கான கூலியை அவர்கள் எந்த அளவு நலவு செய்தார்களோ அதைவிட அழகானதாக நாங்கள் அவர்களுக்கு மறுமையில் வழங்குகின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே உலகத்தில் நாங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியாக இருக்கட்டும், அல்லது எந்த அளவில் நாங்கள் பொறுமை காப்பதாக இருக்கட்டும், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வின் பதிவேட்டில் பதிவு செய்யப்படுகின்றன. உண்மையில் ஒரு முஃமினான மனிதன் ஆசையற்றவனாக, ஆர்வம் இல்லாதவனாக, ரசனை இல்லாதவனாக, எந்த ஒரு முனைப்பும் முயற்சியும் இல்லாத ஒரு மனிதனா, ஒரு சட பொருளாக வாழுமாறு இஸ்லாம் பணிக்கவில்லை. மாறாக ஒரு முஃமினுக்கும் ஆசை கொள்ளலாம், ஆர்வம் வைக்கலாம், முயற்சிக்கலாம், உழைக்கலாம், தேடலாம். இவைகள் அனைத்தையும் மறுமையோடு ஒப்பிடும் பொழுது இதனுடைய அளவு அந்த முஃமினுக்கு தெளிவாக இருந்து கொண்டிருக்கும். அதனால் மற்ற மனிதர்கள் ஒன்றில் நல்ல விதத்தில் அல்லது கெட்ட விதத்தில் நான் அதை பெற்றுக்கொள்வேன் எனக்கூடிய அந்த நெறிமுறை அல்லது அந்த நிபந்தனை ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இருக்காது. நல்ல முறையில் அன்றி கெட்ட முறையில் நான் அதை அடைய மாட்டேன், அதன்பால் முயற்சிக்க மாட்டேன். ஏனென்றால்
நல்ல முறையில் முயற்சித்து எனக்கு கிடைத்தால் அதனால் நான் பல நன்மைகளை செய்வேன். ஆனால் தீய முறையில் முயற்சிப்பதன் ஊடாக அதை பெற்றுக்கொள்வதை விட அதில் பொறுமை காத்து அந்த பொறுமைக்கு அல்லாஹ் வழங்குகின்ற மிகப்பெரிய கூலியை பெறுவதே மிகவும் பொருத்தமானது என்பதை இந்த முஃமின் மிகவும் ஆழமாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அதன் காரணத்தினால் ஒரு முஃமினுடைய அஜெண்டாவில் பாவம் செய்தாவது தனது ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் எனக்கூடிய ஒன்று அங்கே காணப்படாது. திருமறையில் அல்லாஹு தஆலா ஆல இம்ரான் எனும் அத்தியாயத்தின் 46வது வசனத்தில் குறிப்பிடும் பொழுது, மன் அமில ஸாலிஹன் ஃபலினஃப்ஸி, உங்களில் எவர்கள் நன்மை செய்கிறீர்களோ அது அவர்களுக்கு, வமன் அஸாஅ ஃபஅலைஹா, பாவம் செய்தால் அதுவும் அவருக்குத்தான், வமா ரப்புக பிஸல்லாமின் லில் அபீத், அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாயம் இழைக்கக்கூடியவன் அல்ல என்று குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இவருடைய பெரிய தலைப்பை நோக்கி நாங்கள் வந்தால், நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம், எமது கொடுப்பனவுகள் அல்லது நாம் அடைந்து கொள்ளக்கூடியவைகள் அனைத்தும் எமது எண்ணங்களை பொறுத்தே என்று. எனவே நாங்கள் அல்லாஹ்வை நோக்கிய இபாதத்துகள் செய்கின்ற நேரத்தில் எப்படி அல்லாஹ் அதை எம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றானோ அப்படி நாம் அதை செய்ய வேண்டும். தூய எண்ணத்தோடு இஹ்லாஸோடு நாங்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் எப்படி எங்களுக்கு அதை காட்டி கொடுத்தார்களோ, செய்யுமாறு பணித்தார்களோ அவ்வாறு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நாம் செய்த நல்லறங்களை அழித்து இல்லாதொழிக்கக்கூடிய செயற்பாடுகளை விட்டும் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அது சம்பந்தமாக நாங்கள் பின்னால் பார்ப்போம். அதே நேரத்தில் உலக விவகாரங்கள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது நாங்கள் சிறிய அளவுக்கு முயற்சித்துவிட்டு தோல்வியை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கெல்லாம் இது சாத்தியப்படாது, சரிப்பட்டு வராது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வருவதை விட அதனை தாண்டிய ஒரு முயற்சியை நாங்கள் கை கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அசாத்தியமானவைகள் என்ற ஒன்றை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தவில்லை. மனிதர்களுக்கு மத்தியில் ஒன்றை சாத்தியப்படுத்தி கொள்ளக்கூடிய அனைத்து அம்சங்களும் கைகூடும் பொழுது அது சாத்தியமானதாக மாறிவிடுகின்றன. எனவே அந்த இடத்திலிருந்து முயற்சிக்கக்கூடியவர்களாக உண்மை விசுவாசிகள் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்று விஞ்ஞான உலகத்தில் அதனுடைய சிகரத்தை தொடுகின்ற அளவுக்கு முன்னேற்றங்களை கண்டிருக்கின்றோம் எனும் பொழுது, இது யாருடைய ஏற்பாடு, இதை எப்படி மனிதன் சாத்தியப்படுத்தி கொண்டான் என்றால், அல்லாஹு தஆலா வழங்கிய அந்த சிந்திக்கும் ஆற்றல், திறமை, இவைகளை நெறிப்படுத்தி இவைகளை ஒன்றிணைத்து யூகங்களை அல்லது தேவைகளை மையமாக வைத்து அதற்கான சாத்தியப்பாட்டுக்குரிய வழிகளை தேடி அவ்வாறான முறையில் இன்று சிகரத்தை நோக்கிய பயணத்தில் நவீன விஞ்ஞானம் இருந்து கொண்டிருக்கிறது. நவீன விஞ்ஞானத்துக்கு எப்பொழுதும் இஸ்லாம் தடைக்கல்லாக இருக்கவில்லை. மாறாக அதற்குரிய அடிப்படை விதிமுறைகளை இஸ்லாம் போதிக்கிறதை பார்க்கின்றோம். ஆழ்ந்து சிந்திப்பதிலிருந்து வாசிப்பதிலிருந்து
அறியாதவைகளை அறிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வதிலிருந்து பலதரப்பட்ட பகுதிகளின் ஊடாக சிந்திக்கும் திறனையும் சாதனையையும் பல குறிக்கோள்களை அடைந்து கொள்கின்ற விடயத்தையும் நோக்கி இஸ்லாம் வழிகாட்டுகிறது. எனவே இதில் முஸ்லிம்கள் விதிவிலக்கானவர்கள் என்று சொல்வதற்கில்லை. அந்த அடிப்படையில் முயற்சிகளை தொடரும் பொழுது அந்த எண்ணங்கள் சாத்தியமானவைகளாக மாற்றம் அடையும் என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எங்களது நல்லறங்கள் விடயத்தில் நாங்கள் பொடுபோக்கானவர்களாக இருக்கக்கூடாது. எமது நல்லறங்கள், நாங்கள் செய்கின்ற நல்ல செயல்கள், இவைகள் யாவும் எம்முடைய மிகப்பெரிய ஒரு உழைப்பு, முயற்சி, இவைகளின் அடிப்படையில் நாங்கள் கிடைக்க பெறக்கூடியவைகள். இந்த விடயங்களை, இந்த நன்மைகளை அல்லாஹு தாலா சேமிக்கின்றான், எமது பேரில் பதிவு செய்கின்றான். அதில் அல்லாஹ் நாடியவைகளை வளர்க்கின்றான், பெரிதாக்கின்றான், பெரிதுபடுத்துகின்றான். இவ்வாறான முறையில் இருக்கும் பொழுது ஒரு சில செயற்பாடுகளும் எண்ணங்களும் வார்த்தைகளும் நாம் செய்த அமல்களை துகள் துகளாக மாற்றிவிடக்கூடியது நிலைமைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டுக்கு ஒரு விடயங்களை நான் குறிப்பிடுகின்றேன். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் இப்னு மாஜா கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு சில கூட்டத்தினர்களை தெரியும். லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாதி அம்சாலி ஜிபாலி திஹாமத பீதா. சிலர் நன்மைகளை கொண்டு வருவார்கள். அரேபிய தீபகற்பத்தின் கிழக்கு மேற்கு பகுதியில் தொடராக பரவி இருக்கக்கூடிய தொடர் மலை அல்லது மலை தொடரை போன்ற அளவுக்கு நன்மைகளை சம்பாதித்து கொண்டு வருவார்கள். ஆனால் ஃபயஜஅலுஹல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹபாஅன் மன்சூரா. அவைகளை காற்றில் பரப்பி விடப்பட்ட பஞ்சுகளை போன்று அல்லாஹ் மாற்றி விடுகின்றான். அந்த நேரத்தில் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவரிடத்தில் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா ஜுல்லிஹிம் லனா அல்லா நகூன மின்ஹும் வ நஹ்னு லா நஅலம். அல்லாஹ்வின் தூதரே, அப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை நீங்கள் எங்களுக்கு வர்ணியுங்கள், எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள், அவர்களில் ஒருவராக நாம் இருந்து விடாமல் இருப்பதற்கு என்று கூறுகிறார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அமா இன்னஹும் இஹ்வானுக்கும் வ மின் ஜில்ததிக்கும் வ யஅഖுதூன மினல் லைலி கமா தஅഖுதூன். அவர்கள் உங்களுடைய தோழர்கள், சகோதரர்கள், அவர்கள் உங்களுடைய இனத்தவர்கள், உங்களை போன்றே அவர்களும் இரவை அடைவார்கள், உங்களை போன்றே அவர்கள் இரவை அடைவார்கள். வலகின்னஹும் அக்வாமுன் இதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா. எனினும் அவர்கள் தனித்து விட்டால், தனிமையில் ஆகிவிட்டால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறிவிடுவார்கள். எனவே இப்படிப்பட்டவருடைய நன்மையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் என்ன கூறினார்கள்? பெருத்த நன்மைகள், மலை அளவிலான நன்மைகள். எனினும் கடைசியில்
ஏன் அந்த நன்மையை செய்தாரோ அவருடைய உச்ச பலனை அடைந்து கொள்ள முடியாத துர்பாக்கிய நிலைமைக்கு அவர்கள் ஆளாகி விடுகிறார்கள். இன்னும் ஒரு சாராரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அவர்கள் யாரென்றால், நன்மை செய்தார்கள், ஹஜ் செய்தார்கள், நோன்பு வைத்தார்கள், ஜகாத்து கொடுத்தார்கள், தொழுதார்கள், பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் செய்தார்கள். எனினும் பிற மனிதர்களுடைய விவகாரங்களில் அத்துமீறினார்கள், அநியாயம் செய்தார்கள், அடித்தார்கள், அவர்களை மானவங்கப்படுத்தினார்கள், துன்புறுத்தினார்கள். அதே மனிதர்கள் தான் அல்லாஹு தஆலா அவரவர்கள் சம்பாதித்தவைகளை அவரவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுகின்றார். நன்மைகளை, பெருத்த நன்மைகளை கையில் பெற்ற மனிதன் தன்னால் அநீதி இழைக்கப்பட்ட பெரிய ஒரு குழுவினர் இருக்கிறார்களே என்பதை மறந்து சுவனத்துக்கு செல்லக்கூடிய அந்த ஆசையோடும் ஆர்வத்தோடும் அனைத்து விதமான ஏற்பாடுகளோடும் நிற்கின்ற நேரத்தில் அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் ஓடோடி வருவார்கள். யா அல்லாஹ், இந்த மனிதன் எனக்கு ஏசினான், இந்த மனிதன் எனக்கு அடித்தான், இந்த மனிதன் என்னை கொலை செய்தான் என்று புகார் ஒன்றன் மேல் ஒன்று என்று ஆரம்பித்து அவைகள் நிறைய ஆரம்பித்து விடுகின்றன, நிறைந்து வழி ஆரம்பித்து விடுகின்றன. அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில், உலகத்தில் நீர் அடித்தீரா, அப்படி என்றால் இதோ வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இவனுக்கு நீ அடித்து விடு, இவனுக்கு நீ ஏசி விடு என்று சொல்வதை விட்டுவிட்டு, அப்படியா ஏசினானா, அப்படி என்றால் இதோ உமக்கு இவனுடைய தூய நன்மைகளிலிருந்து ஒரு பகுதி, அடித்தவருக்கு, திட்டினவருக்கு, குறை சொன்னவர்களுக்கு, வதந்திகளை எவர்கள் விடயத்தில் பரப்பினார்களோ அவர்களுக்கு என்று பல அடிப்படைகளில் நன்மைகளை கொடுத்து 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 இறுதியில் அந்த மனிதனிடத்தில் கொடுப்பதற்கு நன்மை இல்லை எனும் பொழுது பிற மனிதனுடைய பாவங்களை அவன் செய்த பாவம் போன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை அங்கே ஏற்படும். அல்லாஹ் இன்னும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். கடைசியில் சுவனம் செல்வதற்கு அனைத்து ஆயத்தங்களோடும் இருந்த மனிதன் நரகம் நுழைவான் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் அவர்களை வர்ணித்தார்கள் வங்கரோத்துக்காரர்கள் என்று. எனவே நாங்கள் இந்த விவகாரங்களில் எங்களுடைய கவனங்களை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் செய்த நன்மைகள் அவைகளுக்கு பெருமதி உண்டு. ஆனால் அந்த பெருமதியை இல்லாதொழிக்கக்கூடிய கெட்ட செயல்களை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த நன்மைகள் எங்களுக்கு எந்த வகையிலும் கை கொடுக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இறை நிராகரிப்பு நன்மைகளை இல்லாதொழிக்கக்கூடிய மிகவும் பலமான ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய நிலைமை என்பது திருமறை அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஆல இம்ரான் எனும் அத்தியாயத்தில் 21-22 வசனங்கள் குறிப்பிடும் பொழுது, இன்னல்லதீன யக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களை இவர்கள் பொய்ப்பிக்கிறார்களோ, வயக்துலூன நபிய்யின பிகைரி ஹக்கின், எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் நபிமார்களை கொலை செய்தார்களோ, வயக்துலூன அல்லதீன யஅமுரூன பில் கிஸ்தி மினன் நாசி, மனிதர்களுக்கு மத்தியில் நியாயத்தை கொண்டு ஏவக்கூடியவர்கள் நல்ல மனிதர்களை கொலை செய்தார்களோ அவர்களுக்கு ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு நன்மாராயம் கூறுவீராக நபியே. உலாயிக அல்லதீன ஹபிதத் அமாலுஹும் ஃபித் துன்யா வல் ஆஹிரா வமா லஹும் மின் நாஸிரீன், இத்தகையோர் தான் அவருடைய நற்செயல்கள் செயலிழந்த நிலைமையில் தள்ளப்பட்டவர்கள்.
அவருடைய செயல்கள், அதற்குரிய பெறுமதிகள், செயலற்று போன மனிதர்கள், அவர்களுக்கு எந்த மனிதர்களும் உதவி செய்ய வரமாட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரா முஹம்மத் 9வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, வல்லதீன கஃபரு ஃபதஅஸல் லஹும் வஅضل அஅமாலஹும் ذلك بأنهم كرهوا ما أنزل الله فأحبط أعمالهم. அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், அவர்கள் வழி தவறியவர்கள், அவர்கள்தான் அல்லாஹ் அருளியவைகளை வெறுத்தவர்கள். அதன் நிமித்தம் அல்லாஹு தஆலா அவருடைய செயற்பாடுகளை, செயல்களை செயலிழக்கச் செய்தான் என்று. அதே நேரத்தில் இணை வைப்பு என்பது மிகவும் கொடிய ஒரு விஷமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குஃபுரை, இறை நிராகரிப்பை தெளிவாக விளங்கப்படுத்துகின்றான். இறை நிராகரிப்பு வெளிப்படையாக விளங்கும். ஆனால் இணை வைப்பு என்பது அவ்வளவு சுலபமாக, தெல்ல தெளிவாக நாங்கள் விளங்கவோ உணர்ந்து கொள்ளாமலோ இருக்கும் நிலை அதிகம். ஏனென்றால் இந்த ஷிர்க் என்ற வார்த்தையிலேயே இணை வைத்தல், கூட்டு சேர்த்தல் எனக்கூடிய அந்த பொருள் அடங்கி இருக்கிறது. குஃபுர் என்பது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்தல். எனவே அது வெளிப்படையாக விளங்கும். ஆனால் இணை வைப்பு என்பது வார்த்தை அளவில், எண்ணத்தின் அளவில், செயற்பாடுகளின் அளவில் அவைகள் வெளிப்படும். எனவே அல்லாஹு தஆலா தன் விவகாரத்தில் எப்படி தன்னுடைய தனித்துவத்தை எங்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றானோ, அந்த தனித்துவம் பேணி பாதுகாக்கப்படுகின்ற விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இணை வைத்தவருடைய விடயத்தில், இணை வைக்கின்ற விடயத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது சூரா லுக்மான் 13வது வசனத்தில், இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், இந்த இணை வைப்பு என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று குறிப்பிடுகின்றான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, நிச்சயமாக அல்லாஹு தஆலா தனக்கு இணை வைத்ததை மன்னிக்க மாட்டான். அவைகள் அல்லாதவைகளை யாருக்கு நாடினாலும் அல்லாஹ் மன்னிப்பான். இணை வைப்பவர்கள் அல்லாஹ்வின் விடயத்தில் மிகப்பெரிய அபாண்டத்தை, மிகப்பெரிய இட்டுக்கட்டை அவர்கள் செய்துவிட்டார்கள், மிகப்பெரிய பாவத்தை சம்பாதித்து கொண்டார்கள் என்று அந்நிசா எனும் அத்தியாயத்தில் 48வது வசனத்தில் குறிப்பிடுகிறதை பார்க்கின்றோம். எனவே இணை வைப்பு விடயத்திலும் நாங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வை நோக்கி எம்முடைய மீளுதல்கள் சரியான முறையில் இடம்பெறுவதற்கு 3 அடிப்படைகளை இமாம் அல் ஹர்வி ரஹிமஹுல்லா அவர்கள் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வை நோக்கிய மீளுதல்கள் 3 அடிப்படைகளில் நிலை பெறுகின்றன. அதில் ஒன்றுதான், நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்தேர்ச்சியாக செய்யக்கூடிய தீய செயல்களை விட்டும் எம்மை மீட்டிக்கொண்டு எம்மால் இடம்பெற்ற தவறுகள் விடயத்தில் மனம் வருந்தி பாவமீட்சி பெறுவதும், எம்மால் செய்ய முடியாமல் சென்ற நற்கர்மங்களை செய்வதும் ஆகிய இந்த 3 அம்சங்களும் தான் சரியான முறையில் அல்லாஹ்வை நோக்கி மீளுதலாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே எந்த ஒரு மனிதனுடைய விடயத்திலும் இறுதியான தீர்ப்பை எங்களுக்கு உலகத்தில் வழங்க முடியாது. தௌபாவினுடைய வாயில் திறந்திருக்கின்றன. அநியாயம் இழைத்தவர்கள், பாவம் செய்தவர்கள், பாவிகள், இணை வைத்தவர்களாக கூட இருக்கட்டும்,
நீங்கள் மரணிக்க முன்னால் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பு வழங்க காத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமானது. அவன் நாங்கள் மனிதர்களாக இருந்து கொண்டு நினைக்காத அளவிலான மன்னிப்பை தன்னுடைய அடியார்கள் விடயத்தில் வழங்குவதற்கு காத்திருக்கின்றான். ஆனால் அந்த மீளுதல்கள் சரியானதாக இருக்க வேண்டும். ஏமாற்றக்கூடிய நிலையில் அல்லது தற்காலிகமான பாவமீட்சி அல்லது பாவத்தை நிறுத்துதல் என்பன போன்றவைகள் இல்லாமல் உறுதியான முறையில் உணர்ந்து தான் செய்தது தவறு என்பதை ஏற்றுக்கொண்டு பாவங்களிலிருந்து மன்னிப்பு கேட்கின்ற நேரத்தில் அவைகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி பிரார்த்தித்த பிரார்த்தனைகளில் நின்றும் உள்ளதுதான், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ வ மின் கல்பின் லா யக்ஷா வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா வ மின் துஆஇன் லா யுஸ்மா வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா வ மின் துஆஇன் லா யுஸ்மா. இறைவா, பயன் தராத கல்வியை விட்டும் பயப்படாத உள்ளத்தை விட்டும் திருப்தி கொள்ளாத உள்ளத்தை விட்டும் திருப்தி கொள்ளாத மனதை விட்டும் பதிலளிக்கப்படாத பிரார்த்தனைகளை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் பிரார்த்தித்தார்கள். சஹாபாக்களை பொறுத்தவரையில் தங்களுடைய அமல்கள், தங்களுடைய இபாதத்துகள் விடயத்தில் மிக மிக ஆர்வம் கண்டார்கள். அவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதற்காக அவர்கள் பிரார்த்தித்தார்கள். ஆனால் தங்களுடைய தியாகங்களையும் தாங்கள் கலந்து கொண்ட போர்க்களங்களையும் தாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதரோடு நெருங்கி இருந்தார்கள் என்பதை எல்லாம் பொருட்படுத்தாமல் அல்லாஹுக்கு முன்னால் தனது தவாலுவை, தனது பணிவை வெளிப்படுத்துகின்ற ஏராளமான உதாரணங்களை சஹாபாக்கள் இருந்து எங்களுக்கு காணலாம். அதிலும் குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசியத்து செய்கிறார்கள் தன்னுடைய இறுதி நேரத்தில், மகனே, உமருடைய கஃன் விடயத்தில் நீ சிக்கனமாக நடந்து கொள். உமருடைய செயற்பாடுகள் அல்லாஹ்வை கோபப்படுத்தி இருந்தால் மிகவும் அற்பமான ஒரு கஃனை கொண்டு நான் கஃனிடப்பட்டிருப்பதை கண்டாவது அல்லாஹு தாலா என்னை மன்னிக்க கூடும் என்று அல்லாஹ்வின் மன்னிப்பில் ஆர்வம் வைத்தார்கள். அவர்கள் மமதை கொள்ளவில்லை. அவர்கள் நினைக்கவில்லை, என்னால் எவ்வளவு இஸ்லாத்துக்கு மக்கள் வந்தார்கள், நான் இவ்வளவு யுத்தங்களில் கலந்து கொண்டேன், என்னுடைய விவகாரத்தில் அல்லாஹ் குர்ஆன் வசனங்களை கூட அருளி இருக்கின்றான் என்று சொல்லி அவர்கள் நினைத்தால் பெருமைப்படுவதற்கு ஏராளமான விடயங்கள் இருந்தன. ஆனால் அவைகள் ஒருபுறம் இருக்கட்டும், அவைகள் கிடைத்தால் பெருமகிழ்ச்சியே பரிசாக கிடைக்கும். ஆனால் அதற்கு புறம்பான நிலைமை அங்கே ஏற்பட்டால் மீட்டெடுக்கக்கூடியவர்களும் பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை நன்குணர்ந்தார்கள். எனவே சரியான முறையில் அவருடைய புரிதல் இருந்ததனால் இந்த உலகத்தில் அவர்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். சஹாபாக்கள், நல்லடியார்கள் எப்பொழுதும் உலகத்தில் பற்றற்ற வாழ்க்கையையும் தோல்வியை சந்தித்தும் இன்னல்கள், துன்பங்கள், வேதனைகளை சந்தித்தும் தான் வாழ்ந்தார்கள் அல்லது வாழ வேண்டும் என்பதல்ல. அரசர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், வீரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், அறிஞர்களாக உலகம் போற்றக்கூடிய அறிஞர்களாக வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். எனவே அனைத்துக்கும் எமது எண்ணங்கள் மிகவும் முக்கியமான காரணமாக அமைந்து விடுகின்றன. நாங்கள் எமது எண்ணங்களை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதில் உறுதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை நாங்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். அவைகள் அனைத்துக்கும் பின்னால் தைரியமாக நாங்கள் களமிறங்கி அதை கொண்டு நாங்கள் செயற்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். அசாத்தியமானவைகள் என்பன
அல்லாஹ் சாத்தியப்படுத்தியதும் அசாத்தியமானவைகள் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களின் ஊடாக என்பதை நாங்கள் மறந்துவிட வேண்டாம். வல்லவன் அல்லாஹ் அனைவருக்கும் நலவின் பால் துணை புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.